திரையுலகத்துல எப்படியாவது கால் பதிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்துல வறுமை தாங்காது தாஜ் கோரமண்டல் விடுதியின் சேவை பகுதியில் சேர்ந்து இவர் வேலை செய்திருக்கிறார். திரைத்துறைக்கு முயன்ற அதே நேரம் கதை கவிதைகள் எழுதி பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வந்திருக்கிறார். அவற்றில் சில பிரசுரமாகி இவருக்கு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது. சென்னை திரைப்பட கல்லூரியில் பயின்று நடிப்பு துறையில பட்டயமும் பெற்றிருக்கிறார். இதன் பின்னர் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் நடிப்பு பயிற்சி மையத்திலையும் பயிற்சி பெற்றிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நடந்த சுவையான தகவல்களை நாசர் அவர்களை பதிவு செய்திருக்கிறார். அது என்னவென்றால், நாசருடைய அப்பாவுக்கு தன்னுடைய மகன் டாக்டர் ஆக வேண்டும் அப்படின்னு எல்லா தந்தைகளையும் போல அவருக்கும் கனவு இருந்திருக்கிறது. ஆனால் டாக்டர் ஆகாவிட்டால் அடுத்த ஆப்ஷனாக அவர் வைத்திருந்தது நடிப்பு கலை. இதனாலேயே விமானப்படையில் சேர்ந்து விட்ட நாசருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் நிறைய சண்டைகள் வந்திருக்கிறது. அந்த வகையில நாசருக்கு அவரது அப்பா நீ சினிமா துறைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வித்தியாசமான அப்பாவாக, ஒரு வித்தியாசமான முஸ்லீமாக இருந்திருக்கிறார். தன் பிள்ளைகள் அனைவருக்கும் அரசியல் தலைவர்களின் பெயர்களை